எண்ணிக்கை அதிகாரம் 26. அந்த கொள்ளை நோய்க்கு பின்பு ஆண்டவர் மோசேயிடமும் குரு ஆரோன் எலெயாசாரிடமும் இஸ்ரவேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதிலும் 20 வயதும் அதற்கு மேலுமுள்ள போருக்கு செல்லத்தக்க இஸ்ரவேலின் ஆண் மக்கள் அனைவரையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக கணக்கெடுங்கள் என்றார். மோசேயும் குரு எலெயாசாரும் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் அவர்களிடம் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே 20 வயதும் அதற்கு மேலுள்ளவர்களை கணக்கெடுங்கள் என்று கூறினார். எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இஸ்ரவேலின் ஆண் மக்கள் பின்வருமாறு. ரூபன் இஸ்ரவேலின் தலைமகன். ரூபன் புதல்வர் அனோக்கு. அனோக்கு வீட்டார் பல்லு வீட்டார் எட்சரோன். எட்சரோன் வீட்டார் கர்மி வீட்டார். ரூபன் குடும்பங்கள் இவைகளே. இவற்றில் எண்ணப்பட்டோர் 43,730 பேர். பல்லு புதல்வர் எலியாபு புதல்வர் நெமுவேல், தாத்தான், அபிராம். கோராகின் கூட்டத்தார் ஆண்டவருடன் வாக்குவாதம் செய்தபோது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக போராடுமாறு மக்கள் கூட்டமைப்பு தேர்ந்தெடுத்த தாத்தானும் அபிராமும் இவர்களே. அப்போது நிலம் வாயை திறந்து கோராகுடன் சேர்ந்து அவர்களை விழுங்கியது. நெருப்பு 250 பேரை கவ்வியது. அக்கூட்டம் மாண்டது. இவ்வாறு அவர்கள் ஓர் எச்சரிப்பாயினர். ஆனால் கோராகு புதல்வர் மடியவில்லை. தங்கள் குடும்பங்கள் வாரியாக சிமியோன் புதல்வர் நெமுவேல் வீட்டார் யாமீன் வீட்டார் யாக்கின் வீட்டார் செராகின் வீட்டார் சாவூல் வீட்டார். சிமியோன் குடும்பங்கள் இவையே. இவர்கள் 22,200 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக காத்து புதல்வர் செப்போன் வீட்டார் அதி வீட்டார். சூனி வீட்டார் அக்கி வீட்டார். ஓசுனி வீட்டார். ஏரி வீட்டார். அரோது வீட்டார். அரேலி வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி காத்து புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 45,500 பேர். யூதாவின் புதல்வர் ஓனான் என்போர். ஓனான் ஆகியோர் கானான் நாட்டில் இறந்தனர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யூதாவின் புதல்வர் சேலா வீட்டார். பெரேட்சு வீட்டார். செராகு வீட்டார். பெரேட்சின் புதல்வர் எட்சரோன் வீட்டார். ஆமூல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி யூதாவின் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 76,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இசக்கார் புதல்வர் தோலா வீட்டார். பூவா வீட்டார். யாசுபு வீட்டார். சிம்ரோன் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி இசக்கார் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 64,300 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக செபுலோன் புதல்வர் செரோது வீட்டார். ஏலோன் வீட்டார். யாகுவேல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி செபுலோன் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 65,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் மனாசேயும் எப்ராயீமும் ஆவர். மனாசே புதல்வர் மாக்ரின் வீட்டார். கிளையாத்தின் தந்தை கிளையாது வீட்டார். கிளையாது புதல்வர் இவர்களே.
இயசோர் வீட்டார், ஏலோக்கு வீட்டார், அசிரியேல் வீட்டார், செக்கேம் வீட்டார், செபிதா வீட்டார், ஏபேர் வீட்டார். ஏபேர் மகன் செபுலோன். காதுக்கு புதல்வர்கள் இல்லை, ஆனால் புதல்வியர் இருந்தனர். செலோபுகாதின் புதல்வியர் பெயர்கள்: மக்லா, நோகா, ஓக்லா, மில்கா, திர்சா. மனாசேயின் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் தொகை 50700. தங்கள் குடும்பங்கள் வாரியாக எப்ராயிம் புதல்வர் இவர்களே: சுத்தேலாகு வீட்டார், பெக்கேர் வீட்டார், தகான் வீட்டார். சுத்தேலாகின் புதல்வர் ஏரான் வீட்டாருமே. அவர்கள் எண்ணிக்கைப்படி எப்ராயிம் புதல்வர்கள் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 30500 பேர். ஆக மொத்தம் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் இவர்களே. தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர் பேலா வீட்டார், அசுபேல் வீட்டார், அகிராம் வீட்டார், செபுபாம் வீட்டார், கூபாம் வீட்டார். பேலா புதல்வர் அருது, நாமான் என்போரே. அருது வீட்டார், நாமான் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர்கள் இவர்களே. அவர்கள் தொகை 45600. தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் புதல்வர் இவர்களே. சூகாம் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இவைகளே தான் குடும்பங்கள். அவர்கள் எண்ணிக்கைப்படி சூகாம் குடும்பத்தினர் 64400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசேர் புதல்வர் இம்னா வீட்டார், இசுவி வீட்டார், பெரியா வீட்டார். பெரியா புதல்வர் எபேர் வீட்டார், மக்கியேல் வீட்டார். ஆசேர் புதல்வி பெயர் செராகு. அவர்கள் எண்ணிக்கைப்படி ஆசேர் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 53400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக நப்தலி புதல்வர் யாகுட்சேல் வீட்டார், கூனி வீட்டார், எட்சேர் வீட்டார், சில்லேம் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி நப்தலி குடும்பங்கள் இவையே. அவர்கள் தொகை 45400. ஆக இஸ்ரேலின் ஆண் மக்கள் தொகை 6,01,730. அவர்கள் மோசேயிடம் கூறியது: பெயர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை சொத்தாக பங்கிடப்படும். குலங்களுள் பெரியவற்றிற்கு கூட்டியும் சிறியவற்றிற்கு குறைத்தும் நீ அதன் உரிமை சொத்தை கொடுப்பாய். ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கேற்ப உரிமை சொத்து வழங்கப்படும். ஆயினும் திருவுளச்சீட்டு முறையிலேயே நாடு பங்கிடப்படும். அவர்கள் தங்கள் மூதாதையர் குலப்பெயர்கள் வாரியாக உரிமை சொத்தை பெறுவர். பெரியவற்றிற்கும் சிறியவற்றிற்கும் இடையே திருவுளச்சீட்டு முறைப்படி அதன் உரிமை சொத்து பங்கிடப்படும். தங்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்ட லேவியர் இவர்களே: ஹேர்சோன் வீட்டார், ஹெகாது வீட்டார், மெராரி வீட்டார். லேவி குடும்பங்கள் ஆவன: லிப்னி குடும்பம், எபிரோன் குடும்பம், மக்லி குடும்பம், மூசி குடும்பம், கோராகு குடும்பம். ஹெகாது அம்ராமின் தந்தை. அம்ராம் மனைவி பெயர் யோகபத்து. இவள் லேவி மகள். லேவிக்கு எகிப்தில் பிறந்தவள். அம்ராமுக்கு இவள் ஆரோன், மோசே அவர்களின் சகோதரி மிரியாம் ஆகியோரை பெற்றெடுத்தாள். ஆரோனுக்கு பிறந்தவர்கள் நாதாபு, அபிகு.
எலெயாசர், இத்தாமர் ஆகியோர். ஆனால் நாதாபும் அபிகூவும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்தபோது கொல்லப்பட்டனர். லேவியருள் 1 மாதமும் அதற்கு மேலும் வயதுடைய ஆண்களில் எண்ணப்பட்டோர் 23,000 பேர். இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை, ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு எந்த உரிமை சொத்தும் தரப்படவில்லை. மோசேயாலும் குரு எலெயாசாராலும் எண்ணப்பட்டோர் இவர்களே. அவர்கள் இஸ்ரேல் மக்களை எரிகோவிற்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபிய சமவெளியில் எண்ணினார்கள். ஆனால் சீனாய் பாலை நிலத்தில் எண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களில், அதாவது மோசேயாலும் குரு ஆரோனாலும் எண்ணப்பட்டோருள் எவரும் இவர்களிடையே இல்லை, ஏனெனில் அவர்கள் பாலை நிலத்தில் மடிந்து விடுவர் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எபுன்னே புதல்வன் காலேபையும் நூன் புதல்வன் யோசுவாவையும் தவிர அவர்களில் ஒருவனும் மீந்து இருக்கவில்லை. ஆமேன்.